அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது இந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று நிகழ இருக்கின்றன. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தினால ரிஷபராசி நேயர்களினுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழப்போகிறது, ரிஷபராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்பட போகிறது, இந்த சனி வக்ர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை விளைவிக்கக்கூடியதாக காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு வாராகி அம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தினால ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய 7 விஷயங்களானது இருக்குங்க. அதனையும் இதில் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதற்கு தகுந்தாற் போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கடந்து வாருங்கள். மிக எளிமையாகவே பார்த்தீங்கன்னா அதை கடந்து வந்துடலாம். ஸோ அதற்கான ஒரு முன்கூட்டிய பதிவு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பதிவை வைத்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபடலாம். இந்த மாதத்தினுடைய இறுதியில் நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சியானது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வக்ர பயிற்சி என்றாலே ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது. இந்த ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள். தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு. கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால இது வக்ர பயிற்சி. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். இதில் இந்த மாதம் நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு பண கஷ்டங்களானது இருக்காது. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் வரும். வயிற்று பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படும். சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படலாம். கிட்னி பாதிப்பும் ஆபத்துகள் உள்ளன. இது போன்ற பல விஷயங்களானது உங்களுடைய உடலில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. அதேபோல் சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி உள்ளது. எனவே கவனமாக வண்டி வாகனங்களை நீங்கள் ஓட்ட வேண்டும். தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம். பெரிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆபத்துகளும் உள்ளன. சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளானது கிடைக்குங்க. பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணங்கள் இப்பொழுது கைகூடும். அதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நல்ல வரன்களும் அமையும். குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவிகள் காலியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலைக்கு போகக்கூடிய ஆபத்தும் உள்ளது. சில சொத்து விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அடைய வாய்ப்புகள் உள்ளதுனால எதையுமே நீங்கள் யோசித்து செய்யுங்கள். அதே போல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கடன்களை இப்பொழுது நீங்கள் அடைக்க முடியும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும். உங்களுடைய பதவிகள் காலியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகக்கூடிய ஆபத்தும் உள்ளது. சில சொத்து விஷயங்களில் ஏற்றங்கள் அடைய வாய்ப்புகள் உள்ளதுனால எதையுமே நீங்கள் யோசித்து செய்யுங்கள். ரிஸ்க் எடுக்க இப்போதைக்கு வேண்டாம். மேலுமே உங்களுடைய
கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பும் இருக்கும், பண வரவுகளும் இருக்குங்க. அதே போல் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளானது விலகும் அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்களை மீண்டுமே செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்வீர். மனதில் புதிய உற்சாகமும் தைரியங்களும் உண்டாகும். அதேபோல் சுகாதிபதி பார்த்திங்கன்னா சூரியனுடைய ராசியில் சஞ்சரிப்பதனால வசதிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைவுகள் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையும் நீங்கள் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளானது குறையும். அலுவலகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதேபோல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது அவர்களால் உதவிகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குடும்பாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால சுப விரய செலவுகளை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துவார். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளானது இப்பொழுது நீங்கள் மேற்கொள்வீர்கள். உற்சாகங்களும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதே போல் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது நல்ல பலன்களே வரும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பணமானது சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்குங்க. பயணங்கள் செல்ல நேரலாம். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது உங்கள் மீது விழலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய என்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். கவலைகளானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. பிள்ளைகளால் டென்ஷன்களானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அதே போல் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்களானது உண்டாகலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கூடுதல் கவனங்களானது தேவை. மாணவர்களுடைய கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கு. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அதே போல கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் பகைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாகவும் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. இந்த நேரங்களில் உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய உதவியினால் நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியின் உறவானது சிறப்பாகும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்களானது இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் உங்களுடைய வேலையில் பெரிய லாபத்தையும் நீங்கள் பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கங்கள் பார்த்திங்கன்னா கலவையான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக பார்த்திங்கன்னா இப்பொழுது உழைக்க வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும். அதே போல் இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா முதல் 2 வாரங்களில் திசை தெரியாமல் எங்கே செல்வது போலவும் சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த நிலைகளானது சில நாட்களில் மாறிவிடும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் இந்த வக்ர பயிற்சி முதல் பாதியில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நேரங்களில் நீங்கள் சில தேவையற்ற இடத்திற்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது மாற்றப்படலாம். அல்லது கூடுதல் வேலை சுமையும் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அதே போல் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலுமே அது நல்லபடியாக முடியுங்க. எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் பணிந்து போவர். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகளானது இப்போ உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே உங்களுடைய கடன்களானது இப்பொழுது அடைக்கப்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய
சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.